கண்ணா, சங்கீத நாட்டிய மயக்கத்தில் சம்சாரத்தின் அழகில் லைத்து போய்விட்டாயா? உடையிலே எளிமை, உள்ளத்திலே பெருமை, உலகத்தையே ஏமாற்ற துணிந்தாயா? என் குரல் கேட்டும் பேசாமல், என் பக்கம் பாராமல், மெய் மறந்து நினைவிழந்து பித்தேறி இருக்கும் பிறை சூடியே, இன்றிலிருந்து உனக்கு பூலோகத்தில் லிங்க பூஜையே வழக்கமாகட்டும். சுவாமி, அதைரியப்படாதே கௌரி. சோதனையை தந்து சாதனைக்கு வழிவகுக்கிற நாடகத்தின் துவக்கம் அவ்வளவுதான். நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. கோவிந்தனானந்த நீ தந்த பெருமை நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. என்னாவில் என் நெஞ்சில் என்னாவிதன்னில் தானாகி நின்று பிரபு என்னை காக்க. என்னாவில் என் நெஞ்சில் என்னாவிதன்னில் தானாகி நின்று பிரபு என்னை காக்க. தேவாதி தேவனின் இதயம்தான் மலர் மங்கை நான் வாழ என் தேவன் தந்தான். நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. மாதரசி நீ வாழ நான் என்னை தந்தேன். ஆனந்த நிதியே உன்மோகம் கொண்டேன். மாதரசி நீ வாழ நான் என்னை தந்தேன். ஆனந்த நிதியே உன்மோகம் கொண்டேன். பிரபுவாக இங்கே இருக்கின்றேன். நீ தந்த பெருமை என் மோகனாங்கி நானே பாக்கியம் செய்தேன். நானே பாக்கியம் செய்தேன். காற்றாக உயிராக கடலாக நிறைந்து கதிராக மலர்ந்து கலையாக வளர்ந்து. காற்றாக உயிராக கடலாக நிறைந்து கதிராக மலர்ந்து கலையாக வளர்ந்து இருப்பாக இறைவன் ஒன்றாக. என் பதியின் சந்நிதியில் நான் என்னை தந்தேன். நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. கோவிந்தனானந்த நீ தந்த பெருமை நானே பாக்யவதி என்றும் நானே புண்ணியவதி. ஸ்ரீஹரி, ஸ்ரீவத்சா, பக்தன் வந்திருக்கிறேன், ஆலிங்கன சுகத்தில் இருக்கிறாயா? ஸ்ரீஹரி என்று கூவுகிறேன், பத்தினியை விட்டு வர தயங்குகிறாயா? ஒரு முனிவரின் குரலுக்கு செவி சாய்க்காது மோகத்துக்கு மனம் கொடுத்து மெய் மறந்து கிடக்கிறாயா?
வேண்டும் முனிவரே. ஆஹா, தபோநிதியின் வருகையால் வைகுண்டத்திற்கே பெருமை. தங்கள் திருவடிகளை தரிசித்து நானும் உயர்ந்தேன். வருக மகாத்மா, வருக வருக. அமருங்கள், அமருங்கள். தங்களுக்கு என்னால் எத்தனை துன்பங்கள். வைரம் போன்ற என் மார்பை உதைத்த உமது மலரை போன்ற பாத கவலங்கள் தாங்குணாத வேதனைக்குள்ளானது. பூஜிக்க வேண்டிய பாதங்களுக்கு என்னால் அபசாரம் நேர்ந்து விட்டது. கண நேரம் என்னையே நான் மறந்து யோக நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன். பிரம்மபுத்திரா, என் பொருட்டு நிகழ்ந்த தவறுக்கு என்னை மன்னிப்பீர்களா? அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, கருணைக்கடலே, கரையேற்றும் தெய்வமே, காப்பாற்று. என் இறைவா, ஆக்கல் காத்தல் அடித்தல் நடத்தும் மும்மூர்த்திகளை நேரடியாக பரிசோதிக்க புறப்பட்டு பாவியாகிவிட்டேனே. அன்புக்கு வடிவாக அடியார்க்கு உறவாக வேத பாவங்களில்லா பெற்ற தாய் நீ. நித்திய சத்தியமே நிலையான அற்புதமே உன் பொறுமையை பெருமையை என்றும் புகழும் என் கதையே. நான் எனும் அகம்பாவம் கொண்டவன் முழுமூடன் அஞ்ஞான இருளிலே ஆழ்ந்து நான் செயல்பட்டேன். அச்சுதானந்த கோவிந்த மாதவா, உன்னை தூற்றினேன், ஏசினேன், கேவலமாய் சொன்னேனே. தூய பக்தரின் அன்புக்கு அடிமை உன்னை வணங்கிடவும் மறந்தேன், மார்பிலும் உதைத்தேன். மன்னிப்பாய் பரமாத்மா, காத்திடும் சர்வாத்மா. ஸ்ரீகாந்த ஜெயகாந்த நாதாந்த அரவிந்த பிரபுவே, இறைவா இறைவா இறைவா. ஆதரிக்கும் வள்ளலே, என் அகந்தை அழிந்து தெளிவு பிறந்து விட்டது. எழுந்திரு பிரபு. பிரம்மபுத்திரா, பேரப்பிள்ளை காலால் உதைத்தால் தாத்தா கோபித்துக் கொள்வதுண்டா? தெய்வம் கோபிப்பதில்லை. நீ வந்த காரியம் முடிந்ததா? முடிந்து விட்டது. உன் கருணையால் என் அகந்தை கண் அழிந்தது. நீதான் பிரம்மா, நீதான் சிவன், நீதான் விஷ்ணு என்னும் சத்திய தரிசனம் கிடைத்து விட்டது. மகாபிரபு, நான் உடனே சென்று வேள்வியிலே கூடியிருக்கும் முனிவர்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியிருக்கிறது. எனக்கு விடை கொடு. போய் வா. பூர்ண ஆசிகள். தன்யநாமி. மாதரசி, திருமகளுக்கு கண்ணீர் எதற்கு?